Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாத்திக்கு வந்து முருடேஸ்வர் முடிச்சிட்டு அப்படியே இந்த ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா ஜாக் ஃபால்ஸ் தான் போக போறோம். அது இங்க இருந்து ஒரு 93 கிலோமீட்டர் இருக்கு. முருடேஸ்வர் வந்துட்டு நம்ம கீழே ஓடி போகணும், இல்லைன்னா மேலே ஓடி போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வந்து பின்னாடி கீழே வராண்டா மேலேயே போயிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு 96 கிலோமீட்ரு. இப்போ ஜாக் ஃபால்ஸ் தான் கிளம்ப போகிறோம். நம்ம லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு. அது பண்ணுறதுக்கே ஒரு 1 hour ஆகுது. அப்புறம் இனிமேல் ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ சூப்பராக இருந்துச்சு நாத்திக்கு முருடேஸ்வர் தரிசனம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இப்போ ஜாக் ஃபால்ஸ் தான் போகிறோம். மழை இல்லாதனால ஹெல்மெட் மாட்டியிருக்கேன். ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ மாட்டியிருக்கேன். இன்றைக்கி நம்ம மோட்டோ விளாக் பண்ணுவோம், நல்லா வரும் நம்புகிறோம். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம். மறக்காமல் கிச்சன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் டைம் 8 ஆகுது. தாத்தா கூட தான் தங்கியிருந்தோம். தாத்தாக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு போய்ட்டு வரேன், கிளம்பியே போய்ட்டு வரேன் பாய். அப்படியே தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு அப்படி நம்ம வண்டினா இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 23,078 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. சரி அப்படியே தாத்தாக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜோக் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். 93 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. சரிதா பாய். அப்படியே நமக்கு 93 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். கைஸ் நம்ம அந்த ஸ்டே பண்ண இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹைவே தான். அப்படியே ஒரு 23 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். ஜாக் ஃபால்ஸ் மொத்தம் 91 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 24 கிலோமீட்டர் ஹைவே தான். அப்படியே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து கீழே இன்னொரு ரோட்டில் அந்த சைடு அப்படியே வர்றது மாதிரி இருக்கும். வேறு லெவல். நீங்கள் இனிமேல் தான் போயிட்டு சாப்பிடணும். ஒரு கொஞ்ச நேரம் ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடலாம். டைம் 8:15 ஆகுது. நம்ம இப்போ தான் கிளம்பியிருக்கோம் அங்கேருந்து. ஸோ வாங்க ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு போகிற வழியில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெயிலே வருது. 10 நாளாக மழையில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் 28ஆம் தேதி ஆகுது. இன்னைக்கு தான் ஒரு அளவுக்கு மழை இல்லாமல் சூரியன் பார்த்து வண்டி ஓட்டுறோம். எப்பாடா மழை இல்லாமல் இருக்கு, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ரெயின் கோட் போடலை. ரெயின் கோட் அப்படியே பின்னாடி தான் வச்சுருக்கேன். சரி தேவைன்னா எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க செம்மையாக இருக்குது ரோடு. கோக்கர்னா இங்கேருந்து 74 கிலோமீட்டர். அதை முடிச்சு நாங்கள் தான் போகிறோம். இப்போ நம்ம ஜாக் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வேற மாதிரி இருக்காங்க, எல்லாரும் போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாகவே அந்த லேக் மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. போனீங்கன்னா பாருங்க, வியூ தான் வேற மாதிரி இருக்கு. அப்பா லேக்கா கடலா இதே தெரில, அந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கடல் தான் வரும். இது அப்படியே லேக் அப்படியே போயிட்டு கடல்ல சேரும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இருக்கு வியூ. வந்தீங்கன்னா பாருங்க. கோக்கர்னா போற வழியில இருக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அங்கே ஏதோ ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. ஸ்டேஷனா அது ட்ராக்கா பிரிட்ஜா தெரில. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக 61 கிலோமீட்டர் தான். ஸ்ட்ரெயிட்டாக 60 கிலோமீட்டர் போனால் போதும். ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேல இந்த ஒரு ரோட்டில் 60 கிலோமீட்டர் போகிற மாதிரி வருது. ஸோ வேறு லெவல். ஒரே ரோடு தான், பிரச்சனையே இல்லை. மேப் பார்க்கண்டா, அது போக்கில் போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடோமீட்டரில் மட்டும் பார்த்துட்டு ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியது தான். 60 கிலோமீட்டருக்கு நேராக போக வேண்டியது தான். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வழி மாறி போயிட்டேன். அப்புறம் தான் என்னடா இப்படியா வழி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் தான் பார்த்தா மாறி போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்புறம் அப்படியே பார்த்து திருப்பி எடுத்து வந்துட்டேன். அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகும், என்னடா இப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ வேறு வழியில் போயிருக்கேன். அதனால் அப்படியே மாறி வந்துட்டேன். ஒரு 60 கிலோமீட்டர் நமக்கு இந்த ஒரு ரோட்டில் தான் போகணும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இறங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே ஹைவேல வந்தோம். இங்கேருந்து நேராக அப்படியே கீழே போகணும்னு நினைக்கிறேன். ரோடு அவ்வளோ அப்படி தான் இருக்குது. ஏதோ ஊட்டி மாதிரி அப்படியே வளைஞ்சி இருக்குது. ஹில்ஸில் தான் நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் போகிற வழி. நைஸ். ஸோ வாங்க அப்படியே போகலாம். வாய் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது ரூட்டு, ஜாக் ஃபால்ஸ் ரூட்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து மலையாக தான் இருக்குது. அங்கங்கே பாறை வந்து உருண்டு
இவ்வளவு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம். ஸோ அதனால் ஒரு கண்ணை மேலே வச்சு வச்சு பார்த்தே போங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உருண்டு கிடக்கு, அதனால சொல்கிறேன். ஸோ போகிறவங்க இந்த வழியாக போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் குளிர் ஒரு மாதிரி அந்த மலையில் சுற்றி வரப்போ சரியான குளிர். போகிற வழியில் கல் உழுவும் போட்டிருக்காங்க, லேண்ட்ஸ்லைட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. சரியான குளிர். அப்படியே அதே பார்த்து அப்படியே வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குது, மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தது மாதிரி. இப்போ போகிற வழி பயங்கரமாக இருக்குது. மூக்கடைச்சிருச்சு லைட்டாக. ஓப்பனில் வச்சு வந்துட்டு இருந்தப்போ லைட்டாக மூக்கடைச்சிது. ஆனால் ரூட்டு செமையாக இருக்குது. ஃபுல்லாக பச்சைட்டு வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நமக்கு ஒரு 54 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 54 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறுபடியும் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியான குளிராக இருக்குது. இது என்ன பெரிய ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஜம்முன்னு குளிருக்கு. இந்த ஜாக்கெட்டை போட்டிருக்கனால பெருசாக தெரியலை. அதனால நானும் ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கேன். வேறு லெவலில் இருக்குது போகிற வழி. ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டியை பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ நார்மல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது. ஃபுல்லாக ஹில்ஸு, அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லாம் வேறு கிராஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ரூட்டு செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா போகலாம். அங்கே ஏதோ பிரிட்ஜ் மாதிரி தெரியுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வண்டியெல்லாம் போயிட்டு வருது. அதனால் நானும் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு. டேஞ்சர்னு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. என்ட்ரி இருக்கா? அந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இது வந்து லோக்கல்ஸுக்கு மட்டும்தான் பைக் அலோடு போல். நமக்கெலாம் அலோடு இல்லை. வெளியிலேருந்து வண்டி வந்து அலோடு இல்லையாமா. இதுக்கு நம்ம சும்மா போகணுன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி வந்து 10 ரூபாயாம். ஜஸ்ட்டு லோக்கல்ஸ் பைக்கில் போயிட்டு வர்றதுக்கு தான் இந்த ஒரு இது வச்சுருக்காங்க. வேறு யாரும் போக முடியாது போல். இந்த லோக்கல்ஸ் வந்து இப்போ இந்த போயிட்டு வராங்கல்ல, அவங்க மட்டும் தான் போயிட்டு வரலாம் போல். சரி சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு, போகிற வழி தானே இருக்குது நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வந்து என்ட்ரி வச்சுருக்காங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு. எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரிட்ஜில் போகிறேன் அப்படின்னேன். இல்லை அலோடு இல்லை, லோக்கல்ஸுக்கு மட்டும்தான் அது அலோடு, வேறு யாருக்கும் அலோடு இல்லை. சேஃப் இல்லை போல். நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஓட்டுவாங்க போல், இல்லைன்னா விட மாட்டாங்க போல். ஏதாவது ஆச்சுன்னா அவங்க தானே பொறுப்பு சொல்லணும், அதனால் விட மாட்டாங்க போல். ஸோ நான் இப்போ நடந்து வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாயாம். நான் சும்மா நடந்து மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிரிட்ஜை விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. லோக்கல்ஸ் இந்த சைடு டு அந்த சைடு போகிறதுக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் போகுது, வேறு மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்பா வேறு மாதிரி இருக்குது. இதே மாதிரி நேபாளில் ஒரு பிரிட்ஜ் உண்டு, அதில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே அலோவ் பண்ணல. இங்கே ஜஸ்ட்டு நம்ம இதை வந்தீங்கன்னா பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ வந்தீங்கன்னா லைட்டாக விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே இந்த ஒரு பிரிட்ஜை அப்படியே ஜாலியாக நடந்து பார்த்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஆசையாக வந்தேன். அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க போங்க. தண்ணி பார்த்தீங்களா என்ன கலரில் போகுன்னு. இப்போ தான் மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் நான் ரெயின் கோட்டு போடாமல் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் பிரிட்ஜு இருக்குது, போகணுன்னா. சரி நமக்கு போதும், ஓரளவுக்கு பார்த்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன், பார்த்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இனி நம்மளுக்கு இன்னும் ஒரு ஜாக் ஃபால்ஸுக்கு ஒரு 40 சம்திங் கிலோமீட்டர் இருக்குது. சரி போகிற வழியில் ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தேன். சரி இருட்டுருச்சு அப்படின்னா பார்க்க முடியாது, அதனால் இப்போயே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ பிரிட்ஜை பார்த்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேயே செம்மையாக குளிருது. போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அட்வென்ச்சராக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரோடு நல்லா இருக்குது, நீட்டாக. இங்கேயும் அந்த சிங்கவால் குரங்கா, குதிரைவால் குரங்கா, இந்த காட்டு குரங்கு கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பார்த்தீங்களா
இந்த போர்டில் போட்டிருக்கு. அப்புறம் அங்கங்கே கீரிப்புள்ளையும் இருக்குது. இது ஏதோ டேம் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன டேம் பார்ப்போம். அது வந்து ஹை அஃபீஷியல்ஸ் தான் ஏதோ அலோடு போல், நமக்கெல்லாம் அலோடு இல்லை, ப்ராஹிபிட்டட் ஏரியான்னு போட்டிருந்தாங்க. அது சும்மா போய் கேட்டு பார்த்தேன், அலோடு இல்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. சரியான குளிராக இருக்குது. அப்பா, ஒரே ஒரு கீரிப்பிள்ளை மட்டும் பார்த்தேன். அது அப்படியே நடந்து அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு. நல்லா இருக்குது தனியாக போகிறது. சரியான குளிர் மட்டும் தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே ஜாக் ஃபால்ஸ் போயிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு நேம் போட்டு 500 மீட்டர்ஸில் வருதுன்னு, பங்காரா சாராவா ஏதோ ஒரு சம்திங் நேம் போட்டு லைட்டாக மறந்துட்டு இப்போ தான் பார்த்தேன். அது நேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால மறந்துடுச்சு. 500 மீட்டரில் வரும்னு போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க அது இருக்கான்னு பார்க்கலாம். சில்ட்ரனுக்கு 20 ரூபா, அடல்ட்டுக்கு 50 ரூபா என்ட்ரி. 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் டிஸ்டன்ஸாக. நம்ம ஜாக் ஃபால்ஸே போக போகிறோம். இது எதுக்கு நடுவில் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. சரி எப்படியா அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வேணால் ட்ரை பண்ணலாம். எப்படி இந்த வழியாக தான் வருவோம். ஸோ போகிற வழியில் இந்த பங்காரா குஸ்மான்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. மழை நல்லா பெஞ்சா போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்கான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ட்ரெக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு தான் அந்த கீழே விழுதுலாம் அந்த இடத்துல தான் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதாங்க அந்த ஃபால்ஸ். இது நம்ம ரோட்லேருந்தே பார்த்தாச்சு. பங்காரா கசுமா ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் இதுதான் போல். நல்லாயிருக்கு வியூ, போனீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரோட்டில் வந்து காக்கா கூட இல்லை. யாராவது அப்பப்போ தான் வராங்க, ரேராக தான் வராங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, மகாராஷ்டிரா. ஓகே ஓகே. யூ ஆர் கோயிங் டு ஜாக் ஃபால்ஸ்? ஓகே ஓகே. வென் யூ ஆர் கோயிங்? 35 Yeah, 28 kilometers. Okay. Okay, let's see in Jog Falls. Okay. See you then. Okay. ஃபால்ஸ கீழே நல்லா தெரிஞ்சுது. லைட்டாக பார்ப்போம். இவங்க மகாராஷ்டிரா கோலப்பூர்லேருந்து வராங்களாம். இந்த ஒரு இடத்துல வியூ சூப்பராக இருந்துது. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். செம்மையாக இருக்குது ஃபால்ஸு. ஸோ வாங்க, இதாங்க அந்த பங்காரா பசுமா ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் இதுதான். இங்கே வியூ கிளியராக இருக்குது. ஸோ இதை நம்ம ரோட்லேருந்தே பார்த்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது கைஸ். போகிற வழி அப்பா சில்லுன்னு இருக்குது. பாருங்க, போகிற வழி ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு கண்ணுக்கு அப்பா மேலெல்லாம் அப்படி மிஸ்டாக இருக்குது. ரூட்டுமே அப்படி பக்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் சிக்னல் இருக்குது. ரூட்டுமே ஃபுல்லாக வளைஞ்சு இருக்குது. ஏதோ கொல்லி ஹில்ஸ் மாதிரி. அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வளைஞ்சு தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும், பார்த்து போங்க. போகிறப்போ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க அந்த சைட்லேருந்து. ஆனால் ரூட்டு தர்றாங்க. ஆனால் தூச்சாக இருங்க. இது ஜாக் ஃபால்ஸ் போகிற வழி சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மேலே போக. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போவே போகிற வழி ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபால்ஸை பார்த்த மாதிரி தான் நினைக்கிறேன். போகிற வழி ஒன்றுமே தெரியல, பங்கமாக இருக்குது. இந்த ஜாக் ஃபால்ஸ் யாராவது வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஜாக்கெட் போடுங்க. அந்த அண்ணன் இப்போ தான் எடுத்து மாட்டுறாரு குளிர் வந்தோடனே. நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கோம். அதுவுமே ஓரளவுக்கு குளிர் பயங்கரமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. இது போட்டனால இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள், சுத்தமாக தெரியல. என்னடா புகை மூட்டமாக இருக்கு. அந்த டயலாக் தான் வரணும் வந்துச்சு. வேற எங்கேயும் இல்லை. நம்ம இப்போ இருக்கிறது ஜாக் ஃபால்ஸ் போகிற வழியில தான் இருக்கும். கிளைமேட் தரமாக இருக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம இந்த பிரிட்ஜ் வழியாக போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதான் இது வழியாடி அப்படியே நேராக போனேன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ்க்கு போயிடலாம்.
ஸோ வாங்க guys, அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஜாக் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஜாக் ஃபால்ஸ் போகிற வழி பிரிட்ஜு இதுதான், அதில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, தண்ணியே ஒரு மாதிரி கலராக இருக்குது, டொலி கலரில் இருக்குது. வெல்கம் டு ஜாக் ஃபால்ஸ் போர்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம அப்படியே ஃபைனலாக ஜாக் ஃபால்ஸ் வந்துட்டோம். மேப்பில் போடும்போது ஒரு 5 கிலோமீட்டர் காட்டும் ஃப்ரெண்டில். இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த கூடார மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போய் ஃபால்ஸ் வியூ பண்ணணும் அப்படின்னாங்க. இங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வண்டியிலேருந்து எல்லாம் மாற்றி லக்கேஜ்லாம் இறக்கி வச்சாச்சு. ஸோ வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். அதே மாதிரி இந்த வியூ வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா பெடல் போட்டிங், கயாக்கிங்கு, சிப்லைன். பெடல் போட்டிங் 150, கயாக்கிங் 150, சிப்லைன் 300. இன்னும் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். அப்படியே ஃபால்ஸ் வரப்போ நம்ம திருவண்ணாமலை தானே, நீங்கள் திருவண்ணாமலையே தான் இந்த அண்ணாவை பார்த்தேன். அப்படியே ஃபால்ஸு கிட்டே இருந்தாங்க. சார் நான் பாப்பா போயிட்டு வரேன். அப்புறம் அவங்கள அப்படியே பார்த்துட்டு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஃபால்ஸுக்கு 20ன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே டிக்கெட் எடுத்துகிறேன் என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே நான் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. என்ட்ரி எடுத்துகிட்டு டிக்கெட் அங்கே ஃப்ரண்டில் ஆள் நிற்பாங்க, செக்யூரிட்டி, அவங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டு அப்படியே வர்றது மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு அப்படியே போனால் நம்ம ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஜாக் ஃபால்ஸ் வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்கு கைஸ். ஏ அப்பா, அங்கங்கே எப்படி விழுது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கு கைஸ். ஆனால் ஸோ வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுதான் ஜாக் ஃபால்ஸ். சரியாக இருக்குல்ல. அதான் அந்த வியூ, அந்த கடைசி லெஃப்ட் சைடில் கடைசி உள்ள போய் மேலே போய் இருப்பாங்க. அங்கே எப்படியோ போவாங்க, என்னென்னு அது பார்க்கணும். ஸோ வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 ஃபால்ஸ் வியூ தெரியுதா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு 4 ஃபால்ஸ் வியூ பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு நம்ம என்னென்னு அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா கீழே போகிறதுக்கு பாதை மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வச்சேன்னா அது பைசா பார்க்கலாம், அதுவும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் அப்படியே மேகம்லாம் அப்படியே மூவ் ஆகி வருது. இங்கே ஃபால்ஸு அப்படியே அங்கே அந்த பக்கம் போனோன்னா இங்கே பக்கம் 4 ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே நீ வேறு அப்படியே லைனாக போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்க, அப்படியே இங்கேருந்து மேகம் அப்படியே இங்கே வந்து அப்படியே ஃபால்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் கிடைக்கும், பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபால்ஸ் வந்து மேகம் வந்து ஃபால்ஸ் அப்படியே மூடுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா இவ்வளோதான் ஜாக் ஃபால்ஸை பார்க்க முடியும் போல். இதுக்கப்புறம் இல்லை அந்த சைடை பார்க்கணுன்னா இங்கே இருந்த சைடு வழி இல்லை, நம்ம ஆப்போசிட் சைடில் தான் போய் பார்க்கணும் போல். நான் இங்கே வந்து இங்கேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வேலை நடக்கு. ஸோ வாங்க அப்படியே இனி அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே அதுக்கு தான் நிற்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ வேணா அது கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா ஒரு ஃபோட்டோக்கு. ஸோ செம்மையாக இருக்குது வியூ. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த சைடு அப்படியே ஜோக் ஃபால்ஸை பார்த்தாச்சு. ஒரு 300 மீட்டர் 100 மீட்டர் நடந்து வந்தால் போதும், அப்படியே ஜாக் ஃபால்ஸை பார்த்துடலாம். இனி அந்த பக்கம் ஏதோ ஒரு வியூ இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனால் ஒரு 4 ஃபால்ஸ் பார்க்கலாம். நாங்கள் வாங்க அங்கே அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே வந்தால் நம்ம வியூ பார்க்க முடியும் ஜாக் ஃபால்ஸுக்கு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. வியூ தான் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே 10 நிமிஷத்தில் நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இனி இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் ஆப்போசிட் வியூ பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம வந்த வழியிலே தான் போகணுமா. ஸோ வாங்க இங்கே போனால் டேம் இருக்கான் மேலே. டேம் போனால் போகலாம். அங்கே தான் அந்த போட்டிங்கு, கயாக்கிங்கு, சிப்லைன்லாம் இருக்கான். அங்கே போனால் போகலாம். நம்ம இப்போ இந்த சைடு போய் ஃபால்ஸ் வியூ பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 11:50 ஆகுது. இந்த ஒரு அண்ணா கடையில் தான் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு, மேகி, நூடுல்ஸு, மேகி, ரைஸு எல்லாமே இருக்குது, லெமன் ரைஸு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாக் ஃபால்ஸ் போகிற வழியில். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம்.
இந்த ஒரு அண்ணா கடையில் தான் சாப்பிட்டோம், சார்வி ஃபுட் பேலஸ். இங்கே தான் வந்து பிரெட் ஆம்லேட்டு, மேகி, எல்லாமே ஸ்நாக்ஸு, எல்லாமே பைனாப்பிள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரைஸ் கூட இருக்குது. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த அண்ணா கடையில் தான் சாப்பிட்டோம். ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டாச்சு. அப்படியே நம்ம இனி வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்து இன்னொரு வியூ இருக்குது, அங்கே தான் போகிறோம். சரி நான் பார்ப்போம், பாய். சரி நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஆப்போசிட் வியூக்கு எப்படி வரணும்னா, நம்ம அப்படியே ஜாக் ஃபால்ஸ் வர வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு ஏற்ற மாதிரி இருக்கும், ஜாக் ஃபால்ஸ்னு போர்டு இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பைக்குக்கு 10 ரூபாயும், காருக்கு எல்லாம் ரேட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதான் இங்கே பே பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துலேருந்து ஃபால்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா இந்த பில்டிங் தெரியும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் வியூ தெரியுது. இங்கேயுமே ஒரு 4 இடம் தெரியுது. இங்கேயும் வந்து பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதுதான் இங்கேருந்து பார்த்தோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கேயும் ஏதோ விழுகுது. ஸோ வாங்க அப்படியே என்னென்னு போய் பார்க்கலாம். இது ஒரு வியூ, இது ஒரு சைட்லேருந்து வரலாம். அந்த பிரிட்ஜ் வழியாக வந்து அப்படியே ரிட்டர்ன் வழியாக வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூவும் பார்க்கலாம். ஜாக் ஃபால்ஸ் இதுக்கு ஒரு 10 ரூபா என்ட்ரி. ஸோ வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா பெருசாக விழும் ஃபால்ஸு. அதை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, டேஞ்சர்னு. ஆனால் வழி இருக்குது, ஆனால் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியாது. இப்போது இனி தண்ணி எல்லாம் கம்மியானதுக்கப்புறமா ஸ்லிப்பரி இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் விழுகுது, லைட்டாக தெரியுதா, அந்த இடத்துக்கு போவாங்க எல்லோரும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேயும் குப்பைகளை வச்சுருக்காங்க. ஃபால்ஸ் என்ன இருக்குது இங்கே, நான் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவேன். என்னத்த சொல்லதுக்குன்னு தெரில. ஒரு குப்பாளி வச்சாவது ஓகேன்னு சொல்லலாம், அதுவும் வைக்கலை. இங்கே வந்து அவ்வளோத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அறிவு இருக்கா இல்லையா அதுவும் தெரில நமக்கு. ஸோ வாங்க யாரையும் ஒன்றுன்னு சொல்லி திறந்த போகிறதில்ல, எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஜோக் ஃபால்ஸ் முடிச்சாச்சு. இனி அடுத்து அப்படியே கோக்கர்னா தான் போவோம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்படி நேராக போனீங்கன்னா மெயின் ஃபால்ஸுக்குள்ளே வியூ பாயிண்ட் போகலாம். இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு வியூவில் பார்க்கலாம். ஸோ 2 சைடு போனீங்கன்னாலும் ஃபால்ஸ் பார்க்கலாம். அது ஒரு சைட்லேருந்து பார்க்கலாம், இது ஒரு சைட்லேருந்து பார்க்கலாம். ராஜா ஃபால்ஸ், ராணி ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்குள்ளே போனீங்கன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஸோ வேறு லெவலில் இருந்து ஜோக் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கோகர்னா போகிற வழியில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், சிஆர்எஃப் உமன் ஆன் வீல்ஸ்னு ஒரு டீம் வந்து இவ்வளோ பேர் கிளம்பி, பசங்க பொண்ணுங்கன்னு எல்லோரும் சேர்ந்து கிளம்பியிருக்காங்க. தேங்க்யூ. எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு 20 பேர் ஒன்றா போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக போகிறீங்களா, எப்படி போகிறீங்க? எத்தனை பேர் போகிறீங்க? 10 உமன்ஸ். ஜென்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ. எல்லோரும் கிளம்பிட்டாங்க பைக் எடுத்துகிட்டு. நீ இந்த இதில் யாருனாலும் சேரலாமா? உமன்ஸ் உமன்ஸ் ஜென்ஸ் உமன்ஸ் மட்டும். உமன்ஸ் இதில் வந்து உமன்ஸுக்காக வேண்டி தனியாக ஒரு பைக்கர் கிளப் இருக்கான். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அப்படி தானே? இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அப்படி தானே? இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்குது. யாருனாலும் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோ தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாத்தையும். ஸோ வந்து இது மாதிரிலாம் நிறைய பாருங்கள். வேறு மாதிரி ட்ரிப் போயிட்டுருக்கு. இவர் தான் ஹெட்டு. இவர் தான் எல்லோரையும் அப்படி ஒரு மாதிரி செட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே பெரிய பெரிய பைக் வச்சுருக்காங்க. கம்மினா எம்டி, அதுக்கப்புறம்னு பார்த்தோன்னா 1000 சிசி வரைக்கும் ட்ரிப்பில் போகுது. ஸோ நம்ம ஆக்டிவாவில் போயிட்டுருக்கோம். ஸோ வேறு லெவல் கைஸ். எல்லோரையும் பார்த்தது ஒரு சந்தோஷம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். அவங்களும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, போயிட்டுருக்காங்க. ப்ரோ பாய். ஓகே பார்ப்போம். அவங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன், பார்ப்போம். சரி ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. அவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவங்க ஒரு 20 பேர் கொண்டு ரைட் போயிட்டுருக்காங்க. காரில் ஒரு காருக்குள்ளே 2 பேர் உமன்ஸ் போயிட்டுருக்காங்க. அது மாதிரி பைக்கில் எல்லோரும் சோலோவாகவும் 1-2 பைக் பேராகவும் போயிட்டுருக்காங்க. வேறு மாதிரி இருந்தது சத்தியம் பார்க்கறதுக்கு. மொத்தாலாக இதில் போயிட்டுருக்கோம். அவங்க ஒரு 20 பேர் சேர்ந்து அப்படியே குரூப்பாக போயிட்டுருக்காங்க. இன்டர்காம்லாம் கனெக்ட் பண்ணி ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டு இது மாதிரி வைபாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கே. ஆனால் அவங்களுக்கு ஒரு 20 days தானா.
20 டேஸ் அவங்க ரூமில் ஸ்டே பண்ணி அப்படி இப்படி போயிடுவாங்க அப்படின்னாங்க. அவங்க பார்த்ததே ஒரு மாதிரி குஷியில் இருக்கேன்னா என்ன நமக்கு பெட்ரோல் முடிய போகுது, அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது போய் தஞ்சம் அடையணும். இன்னும் நமக்கு வந்து கோகர்ணா போகிறதுக்கு 24 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். 24 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பசங்களாக போகணுன்னு நினச்சது, பசங்க ஆளுக்கு ஒரு சைடில் இருக்காங்க, வேறு வழி இல்லை. நமக்கும் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால நான் தனியாக கிளம்பிட்டேன். இன்னொரு வாட்டி கிடைக்கும் வாய்ப்பு வரும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செல்வோம். வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், லாரி கவுண்ட்டு கிடக்கு. இங்கே போகிறாங்க பாருங்கள். 2 ஆப்ரிக்கன் பின் எடிஷன் 1006 பைக் இது, அதில் போகிறாங்க. ரேஸ் போடுவோமா நம்ம? வாங்க. வாய்ஸ் எல்லாம் அவனும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கன்னியாகுமரி. ஆ ஆ Kittu Dairies. நம்ம கோகர்ணா ரீச் ஆகிட்டோம். கோகர்ணா வந்து ஒரு கடையில் தான் சாப்பிட வந்திருக்கோம். 2 சப்பாத்தி குருமா 50 ரூபா. ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு, ஒரு பெட்ரோல் பம்பில் ஸ்டே கேட்டேன்னு கொடுத்துட்டாங்க. சரி அப்படியே அங்கே சொல்லிட்டு சாப்பிட வந்தேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோகர்ணாவில் தான் இருக்கோம். இங்கே வந்து லோக்கல்ஸ் வந்து வாலிபால் மேட்ச் விளையாண்டுட்டுருக்காங்க. எப்படின்னா ஒரே ஒரு டச் தான், 2 டச் 3 டச்லாம் கிடையாது. ஒரே டச்சில் அடுத்தடுத்த டீமுக்கு தள்ளணும். இங்கே இப்போ அவர் எடுக்காரா, ஒரே டச்சில் இங்கே தள்ளணும். அப்படி எடுக்கலைன்னா 2 டச் 3 டச்சில். ஆனால் அவங்களுக்கு ஆப்பண்ண யார் 2 டச் 3 டச் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்டு. ஸோ அப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரே டச் தான், அட்டி ஒரே குத்து இதுமாக தான் இருக்குது. கோகர்ணாவில் தான் லோக்கல் மேட்சாக. அப்புறம் வந்து பெட் மேட்ச் விளையாண்டுட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஒரு டச்சில் போகணும் வரணும், ஒரு டச்சில் போகணும் வரணும். யார் 2 டச் ஆகும் அவங்களுக்கு பாயிண்ட்டு ஆப்போனண்ட்டுக்கு. இதுதான் விளையாண்டுட்டுருக்காங்க. புதுசாக இருக்குது. நானும் வரட்டான்னு கேட்டேன். பெட் மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னாங்க. சரி நீங்களே விளையாடுங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து நெட்டு பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குது. இதுதான் இங்கே ரூல்ஸாக, 1 டச்சாக லோக்கல் மேட்ச். ஸோ வாங்க அப்படியே என்னென்னு நாளைக்கு கோகர்ணாவை சுற்றி பார்க்கலாம். கோகர்ணாவில் தான் நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு பம்பில் டென்ட்டு போட்டிருக்கோம். லைட்டாக மழை பெஞ்சு கிளைமேட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன். உள்ளே தூங்குறதுக்கு சூடு இருக்காதுன்னு நினைக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கோகர்ணா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.